பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, மெயில் ஐடி அண்ட் கான்டாக்ட் நம்பர் இதுதான் உங்களுக்கு தேவைப்படும். ப்ளஸ் வந்து ஒரு 1500 ரூபாய் சார்ஜஸ் ஆகும். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுளில் பாஸ்போர்ட் சேவா அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னா, ஸோ உங்களோட மெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லி கேட்கும். ப்ளஸ் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட நேம் அண்ட் ஃபாதர் நேம், ஸோ இதெல்லாம் கேட்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்போர்ட் சேவாவில் உங்களோட அக்கௌண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணணும். சேம் பாஸ்போர்ட் சேவா அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன கேட்கும் அப்படின்னா, உங்களோட பாஸ்போர்ட் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லை ரெனியூவல் பண்ண போகிறீங்களா, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதில் நீங்கள் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு, ஸோ உங்களுக்கு பாஸ்போர்ட் எத்தனை பேஜில் வேணும் அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. 36 பேஜ்லேயும் இருக்குது, 60 பேஜ்லேயும் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வேரியேஷன் ஆகும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட நேம், சர் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட மெயில் ஐடி, ஸோ உங்களோட அட்ரஸ், ஸோ எல்லாமே கேட்பாங்க. அது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ சேம் அதே மாதிரியே கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பாஸ்போர்ட்லேயே என்ட்ரு ஆகி வரும். அப்படி இல்லாமல்